வாழ்வதற்கு இந்த அல்லிமுத்து நான் பணிந்தேன் ஐயா. சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு தமாசு கூட பார்க்க கூடாதா? சொல்லுங்க மாமா. மருமகனே, உன்னை எதற்காக எதுக்கு வந்தோம் என்று சொல்லிவிட்டு போகலாம். மருமகனே, அதாவது உன் தாய் மாமனாகப்பட்ட பீமசேனன். ஆமா பீமன். உண்மை. சரி. மார்பரிக்கு சென்ற பீமன் நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணத்திலே சரி ஆரவல்லி மாநிலத்தில் அகப்பட்டு விட்டார். ஐயோ, அவர்கள் வைக்கக்கூடிய பந்தயத்தில் தோல்வடைந்து விட்டார். தோற்ற பிறகு சரி, அதாவது கல்திரையில் அடித்தார்கள். சரி, சிறையை விட்டு வெளியேறி வந்தால் தப்பித்து ஆரவல்லி மார்கள் நிருபத்தி அனுப்பினார்கள். எப்படி? சந்திரகுப்த மன்னராய் இருந்தால், சரியானபடிக்கு பாண்டவராய் இருந்தால், ஆரவல்லி மார்கள் வைக்கக்கூடிய பந்தயத்தில் ஜெயபெற வேண்டும். அவரு அப்படி சொல்ல ஆரவல்லி. அதுக்கு பிறகு அதனால நிருபத்தி அனுப்பியிருக்கா. வரவில்லை என்றால் வராவிட்டால் ஆரவல்லி மார்கள் கர்ப்பமானம் செலுத்த வேண்டுமா? சரி, இல்லை என்றால் பணி எடுத்து வருவேன் அப்படி என்று ஆரவல்லி மார்கள் நிருபத்தி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன நீங்க ஆலோசனை செய்திருக்கீங்க? எங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு ஜாதகம் பார்த்தாச்சு. யாருக்குமே ஆரவல்லி மார்களை ஜெயம் பெற முடியாது. சரி, அதனால உனக்கு பார்த்தோம். எப்படி? அல்லிமுத்து பிறக்க ஆரவல்லி கோட்டை அழியல் என்று இருக்கிறது. போர் மன்னனுக்கு சங்கபதிக்கு பிறந்த அல்லிமுத்து பிறக்க ஆரவல்ல பட்டணமே அழியன் இருக்குது. சபாஸ் சபாஸ், நான் இருக்கிறேன், பயப்பட வேண்டாம். இந்த அல்லிமுத்து பிறக்க ஆரவல்ல பட்டணமே அழியும் இருக்குதுல்ல, அதுக்கு நீ என்ன செய்றீங்க? அதுக்கு அதனால உன்னை ஆரவல்லி மாநிலத்தில் அனுப்பி அவரிடத்தில் ஜெயம் பெற்று வாப்பா. ஆரவல்லி மாறிடத்துல சென்று வைக்கக்கூடிய பந்தயத்தை வெற்றி பெற்று நம்மளுடைய மாமா, அதாவது பெரிய மாமா ஆகிய அப்படி பீமனை மீட்டி வர வேண்டும். ஆரவல்லி மாதிரி எப்பேற்பட்டவர்கள், பல பல வித்தைகள், மந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் கூடு விட்டு கூடு பாயிருது. சகல வித்தையும் கற்று வச்சிருக்கார்கள். சகல வித்தையும் மந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் கூடு விட்டு கூடி பாயக்கூடியவர்கள் அந்த பொம்பளைங்க. உண்மை. அதனால் அவங்க எப்படியாவது நான் ஜெபிச்சு வர வேண்டும். அவங்களை ஜெயிப்பதா இருந்தால் மனத்தே வாழக்கூடிய வனபந்திர காளியம்மன் இருக்கிறார். காளியம்மன் இருக்கிறார். சரி, அவளை வேண்டி அவள் கையில் இருக்கக்கூடிய மந்திரவாளை பெற்று அவளை ஜெய் பெற்று வா. உத்தரவாகட்ட ஐயா. நீ வரும் வரைக்கும் சரி, என் மகனாகிய அபிமன்யு உன் அம்மாவுக்கு தாரவாத்து கொடுக்கிறேன். நான் சென்று அவங்களோட வெற்றி பெற்று வர வரைக்கும் இந்த அல்லிமுத்து பாலகனுக்கு பதிலாக அபிமன்யு என் தாயிடத்துல ஒப்படைக்கிறீங்க. நான் வந்த பிறகு அவர் சென்று விடுவார். அம்மா, உனக்கு இதுக்கு மேல இவர்தான் மகன், நான் வர வரைக்கும் இதுக்கு மேல நான் தான் உனக்கு தட்டு பிள்ளை. ஏதோ என் மகனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சரி, அழைத்து வாங்க. நாங்க மணக்காலியத்துல சென்று போயிட்டு வரோம். மாமா போயிட்டு வரேப்பா. அப்படி ஆகட்டும். சீக்கிரம் வந்துரு. ஆகட்டும், போயிட்டு வாப்பா. பத்திரம் மேல படாதே கொடுக்குற. யாரு? நான் ஏதாவது வெற்றி பெற வேண்டும். ஆமா, அம்மாவை பிடி செய்யுமா? ஆகட்டும்.
சக்தி காளி அம்மா வனக்காளி அம்மா தாயே அந்த ஆரவல்லி வைக்கக்கூடிய பந்தயத்துல சின்னஞ்சிறி பாலகன் ஆமா இந்த அள்ளிமுத்து நான் வெற்றி பெற வேண்டும் என் மாமா மாற சிரம் வெட்ட வேண்டும் தாயே வனக்காளி அம்மா அம்மா தாயே யாரு இல்ல நானே பாத்துக்கிறேன் இதோ என் தாய் சொல்லியது யோ பாலகா பயப்பட வேண்டாம் அப்படி இருந்தாலும் ஆரவல்லி மாதிரி வைக்கக்கூடிய பந்தயத்துல வெற்றி பெற வேண்டும் வீர சாட்டி சுக்குமான் தடி பண்டாறு பொட்டி திருநீரு தருகிறேன் அப்படியே நீ வெற்றி பெற்றால் நீ எனக்கு என்ன தரணும் அம்மா கேக்குறான் யாரு காளி அம்மன் கேக்குது அப்படி வெற்றி பெற்றால் எனக்கு என்ன தரங்கடா அப்பொழுது ஆரவல்லி மாதிரி வைக்கக்கூடிய பந்தயத்தில் வெற்றி பெற்றால் அவளுடைய தாய் கேக்குது காளி அம்மா மூக்கு முளைய அறுத்து எனக்கு கட்ட வேண்டும் அப்படின்னு அம்மா கேக்குறா அதே மாதிரி தருகின்ற சொல்லி காளி அம்மனிடத்தில் நான் விடை பெற்று பண்டார பெட்டி சுக்குமான் தடி இதோ திருநீரு வேப்பலை அனைத்தும் கொடுத்திருக்கிறாள் இது அனைத்தும் பெற்று அந்த ஆரவல்லி மாவட்டத்தில் நம்ம போக வேண்டும் எறா போகலாம் அது எறா சாட்டியறா வீரச்சாட்டை சுக்குமான் தடி எடு இது இருக்கிற வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப நம்ம எங்க போகணும் ஆரவல்லி கோட்டைக்கு நாம இப்ப எங்க போகணும் சந்தி கடைக்கு ஆகட்டு போடுப்பா நெல்லூர் பட்டினம் இந்த நெல்லூர் பட்டினம் வருங்கால இளவரச அள்ளிமுத்து பாலகன் இப்ப நெல்லூர் பட்டணத்துல வந்து காலை வச்சிருக்கிறோம் எப்ப நெல்லூர் பட்டணத்துல வந்து காலை வச்சிருக்கிறோங்க ஆமா இப்ப நாம என்ன செய்யறது ஒரு ஓரமா இருக்கலாம் கத்தி இருந்த இடத்துக்கு சொல்லு கத்தி காரியல